தனுசு ராசி நபர்களுக்கு 2025ல நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலனை போட்டு தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி ராசிக்கு 3ல ராகு வருது. அதே சமயம் 9ல கேது. இந்த 3, 9 எந்த வகையில பயன்பட போகுது? 3ஆம் இடத்துடன் ராகு வரும்பொழுது குரு பெயர்ச்சி நடந்துடும். அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவின் பார்வை ராகுக்கு எப்ப கிடைக்குதோ அதுல இருந்து உங்களுக்கு ராகுவால உங்களுக்கு பலன் இருக்க ஆரம்பிக்கும். அதாவது பொதுவா ஒரு 3ஆம் பாவகத்துல ஆக்டிவான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ராகு, சனி கூட கொஞ்சம் ஸ்லோ பிளானட் தான். செவ்வாய், ராகு, சூரியன் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள்லாம் 3ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகர் அந்த கிரக வலுவுக்கு ஏற்ப ஒரு முயற்சியில ஈடுபடுவார். ஸோ அந்த முயற்சியானது பாவத்துவமான முயற்சியா இல்ல நல்ல விதமான சுப அமைப்புல இருக்கக்கூடிய முயற்சியா அப்படிங்கிறது அந்த கிரகத்தை மையப்படுத்தினது தான். இப்போ ராகு என்கிற கிரகம் ஒரு இருள் கிரகம் தான். அப்போ இந்த மே மாசம் பயிற்சியானதுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ராகு அங்கே இருந்து மேலே இருந்து இறங்கிட்டு இருக்கும். குரு இங்கே இருந்து, அதாவது மிதுனத்தில் பயிற்சியான குரு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இதே மாச அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை ராகுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப்பு, ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க, சுய முயற்சி எடுக்க போறீங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்பிக்கையானவங்க சொல்லி ஒரு முயற்சி எடுக்க போறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முயற்சி எடுக்க போறீங்க, ஒரு உதவி கிடைக்குது. இப்போதைக்கு ஒரு சில நபர்கள் சில உதவிகளை செஞ்சு தரேன்னு சொல்றாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க, அது சம்பந்தமா முயற்சி எடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குன்னாக்கா அந்த விருப்பங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டு தான். ஆனா அதோட டெவலப்புங்கிறது இந்த மே மாசம் செஞ்சுட்டு ஜூன் மாசமே எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அது ஒரு 4 மாசம் ஆகலாம், 5 மாசம் ஆகலாம். அதன் பிற்பாடு தான் நீங்க எடுத்த முயற்சி எந்த அளவுக்கு பொறுத்துங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆக இதனுடைய வீரியம், விதை போட்டோன்னா மரம் எப்படி பழம், காய் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்ட் தான். ஆக ராகு இங்க வர்றதுனால தீவிரமா முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ராகு ஒரு தீவிர கிரகம், சில முயற்சிகளை தீவிரப்படுத்தக்கூடிய கிரகம் ராகு. அப்படி இருக்கிறப்போ குரு பார்வையும் கிடைக்கிறதுனால எப்படியும் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு வீணா போகாது, எப்படியும் கை கொடுத்துரும். இதுல இன்னொரு 4 மாசம் கழிச்சு அந்த முயற்சி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கலாமே, நம்ம ஏன் இப்பயே முயற்சி எடுத்து கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப எடுக்கிற முயற்சி தான் அப்பையிலேருந்து கை கொடுக்க போகுதே தவிர, நீங்க 4 மாசம் 5 மாசம் கழிச்சு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாம போகும். புரியுதுங்களா? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுதான் கரெக்டே தவிர மதியானம் போறது அது முழு வேலை செஞ்ச மாதிரி இருக்காது, அறகுறை வேலை தான். இப்ப இருக்கிற ஒரு நிதானமான சூழ்நிலையில சில ஐடியாக்கள் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்க வரும். இது ஒரு 4-5 மாசம் கழிச்சு பவர்ஃபுல்லா மாறும். அதுலேருந்து பவர்ஃபுல்லா மாறிடும். ஏன்னா அடுத்த வருஷம்லாம் ஃபுல்லாவே இந்த 18 மாசத்துல கிட்டத்தட்ட குரு பார்வை ஃபுல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ராகுக்கு. ஆக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி டேட் வர்ற மாதிரி 1ஆம் தேதி ஆனால் பணம் கட்டணும், 1ஆம் தேதி ஆனால் பணம் கட்டணும் அப்படிங்கிற அந்த டேட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்புக்கு வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்படி தான் ராகு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இது அவரவர் லெவலுக்கு, அவரவர் வயசுக்கு ஏற்ப தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு படிக்கிற வயசில் இருக்கக்கூடியவங்க, ஒரு படிப்பு சார்ந்த விஷயம். சில பேருக்கு ராகுலாம் ப்ரைவேட் அமைப்புகளில் ஒரு நல்ல படிப்பு, நல்ல லாங்குவேஜ் இதெல்லாம் கற்றுக்க, இதெல்லாம் ஒரு சரியான நேரம். இப்போ நல்ல ஒரு டீச்சிங் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடைப்பாங்க.
இப்போ புதுமையான படிப்புகள்லாம் எடுத்து படிக்க ஆசைப்படுவாங்க தனுசு ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில். ஸோ அதெல்லாம் ரொம்ப கை கொடுக்கும். இது படிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். நல்ல கோர்ஸை ஜாயின் பண்ணுறது, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான காலகட்டத்தெல்லாம் இதுதான் பீரியட். இதை அடுத்தது ஒரு சிறு குறு தொழில் செய்ய வரீங்க. சின்ன சின்ன லெவலில் ஒரு தொழில் பண்ணலாம். சின்ன நமக்கு தெரிஞ்ச லெவலில் ஒரு தொழில் பண்ணலாம். ராகுனாவே புதுமை கிரகம். ஆன்லைனில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஐடியாக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு. அது சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் இருக்குது. அடுத்தது ஒரு பெரிய தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தொழிலை விரிவுபடுத்துவது கண்டிப்பாக பலனளிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது, அதே சமயம் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற வகையில் இதை விரிவுபடுத்திக்கணும். ஏன்னா சனியின் பார்வை 10ல் இருக்கு இல்லையா? அப்போ வருமானத்துக்கு ஏற்ற வகையில் விரிவுபடுத்திட்டு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரை மேக்சிமம் குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் மாட்டிகிட்ட முழிப்பீங்க. இதை சேர்க்கறதா இல்லை வெட்டி விடுறதா, இவ்வளவுதான். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனையில் இதை சேர்க்கறதா இல்லை இதை கழட்டி விடுறதா அப்படி என்பதற்கு இதுக்கு பிறகு இந்த ராகுகேது பயிற்சிக்கு உட்பாடு தான் அந்த ஐடியாக்களே உங்களுக்கு வரும். முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி. முடியும்னா சேர்த்துப்பீங்க, முடியாதுன்னா கழட்டி விட்டுருவீங்க. இப்படிதான் போகும். இப்போ கேது 9க்கு வருது. ராகுவோட பலன்னு உங்கள்ட்ட சொல்லியாச்சு. இப்போ கேது 9க்கு வருது. அப்போ 9ஆம் இடங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம். ஒரு பேர் எடுக்கிறது, உங்களோட பேரை காப்பாற்றிக்கிறது, புரியுதுங்களா? தந்தை வழி பூர்வீகம், உங்களோட பிள்ளைகளை மையப்படுத்தி ஒரு பூர்வீகத்தை கிரியேட் பண்ணுறது, தந்தை வழி சொத்துக்கள், அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பா வழியில் உள்ளவங்களுடைய உறவுகளுடைய தொடர்பு, நீங்கள் பாடுபட்டதுக்கான ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் 9. இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயத்த திருப்திகரமாக அனுபவிக்கிறது பாக்கியம், மன திருப்தி. ஏதோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளை ஒன்று வாங்குறோம், கடையில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு 100 ரூபா 200 ரூபா பணம் செலவு பண்ணுறோம், அந்த கொடுத்த காசுக்கு ஒரு திருப்தியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமா, அதுதான் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானங்கிறது என்ன மாதிரியான விஷயத்தில் பயன்படுதுன்னு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பொருளை வாங்குறோம், குவாலிட்டி. இன்னும் சொல்லப்போனால் 9ங்கிறது பாக்கியஸ்தானம் என்பது குவாலிட்டி தான். குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒர்த்து. அப்போ அந்த இடத்துல கேது வருது. கேது வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாலிட்டியை நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது வரும். ஏனோ தானேன்னு உங்களுடைய குவாலிட்டியை விட்டுறக்கூடாது. ஏனோ தானே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். 9ஆம் இடத்துல கேது வர்றதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு அசால்ட் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக உடனே இது ப்ளஸ்ஸாக முடியுமா இது மைனஸாக முடியுமான்னு உடனே முடிவு எடுக்கணும். ராகுகேது பயிற்சிக்கு உட்பாடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, அனுபவிக்க போகிறீங்க, இல்லை செலவு பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு நபரோட சேர்றீங்க, ஒரு நபரோட பழக்க வழக்கம் ஏற்படுது, திருமணம் பண்ணுறீங்க, நட்பை சேர்த்துக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் பணத்தை கொடுக்குறீங்க, தெரிஞ்ச முகத்து பணமோ பொருளோ நகையோ கொடுக்குறீங்க. இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தால் இதில் அன்றாட ஒரு பொழப்பு அப்படிங்கிறத வச்சுங்க. ஆனால் இதனுடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத உடனடியாக முடிவெடுத்து அதை செயல்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும். அப்படி செயல்பாட்டுக்கு வராத பட்சத்தில் அது உங்களுக்கு பெரிய தலைவலி, பேர் கெட்டு போகிறது, பாக்கியம் அடிபட்டு போகிறது, உங்களுக்கு அதில் புரோஜனம் எல்லாம் போகிறது, ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோங்கிற மாதிரி ஆகி உங்களுக்கான மன திருப்தி இல்லாத வகையில் மனசளவில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி, வேற ஒன்றும் பெருசாக செய்யாது. மனசளவில் மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், கட்டி காப்பாற்றின பேர், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மனசளவில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துன்னு தனுசு ராசிக்கு. நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். என்ன புரிஞ்சுக்கிற வகையில் இன்னொருத்தருக்கும் சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு ஆகுமா ஆகாதா, முடியுமா முடியாதா, நமக்கு நன்மை அளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அளிக்குன்னா செய்யலாம். அதாவது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா செய்யலாம். நல்ல ரிசல்ட் இல்லை அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அதை முடிச்சு கட்டிடலாம். இப்படிங்கிறத நீங்கள் பிகினிங்லேயே ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்யணும். இதுக்கு மேற்பட்டு புரியுதுங்களா? அவ்வளோதான். கேது 9க்கு வர்றதுனால
இந்த காசு 100 ரூபா கொடுக்குறோம், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா திருப்தியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும், சாப்பிட்லாம். இல்லையா வெளில வந்துடணும். பாதியிலே கூட சாப்பாடு சரியில்லைனா கூட பாதியிலே கை கழுவிட்டு சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறீங்களோ இல்லையா உடனே வெளில வந்துடணும். உடம்பு காப்பாற்றிக்கலாம்ல, செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் எக்ஸாம்பிள், நல்லா நோட் பண்ணிங்க. தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை 2 பிளானட்டுக்குள்ள பலனையும் சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் நகரப்போகுது அடுத்ததாக.